பார்க்க போகிறது கேட்ஸ் அப்படிங்கிற பாடம், அதாவது தர்க்க செயலிகள். நாம் படித்தோம் கடைசி கிளாஸில் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற பாடம் பார்த்தோம். வீடியோஸ் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கேட்ஸ் அப்படிங்கிறது என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ப்ரொசஸிங் முக்கியமாக இருக்கும். அப்போ அந்த மதர்போர்டில் ப்ரொசஸிங் நடக்கிறது எப்படி நடக்க போகுதுன்னா, நமக்கான அவுட்புட்டை தாரது ப்ரொசஸிங்க்கு பிறகு. அப்போ அந்த ப்ரொசஸிங் எப்படி நமக்கு நடக்க போகுதுன்னா, கரண்ட் மூலமாக தான் ப்ரொசஸிங் நடக்குது, 1 or 0 நடக்குது. அப்போ அதில் எவ்வாறான செயற்பாடு நடக்கும்னு நாம் பார்க்க இயலாது. அதை படம் மூலமாக பார்த்துக்கலாம் இந்த தர்க்க வாயில்கள் பாடத்தை படிக்கிறது மூலம். அப்போ நமக்கு தேவையான படம், தேவையான தர்க்கம் 3 காணப்படுது. அப்போ தர்க்க செயலிகள், அடிப்படை தர்க்க வாயில்கள் தான் நமக்கு சிலபஸில் இருக்குது ஜிட்டில். அப்போ எண்ட் ஆர் நாட் இதுதான் அதன் பெயர்களாக இருக்கும். அப்போ ஒரு தர்க்க செயலியை நம்ம வரைவோமா இருந்தால், இந்த வாயிலை நம்ம வரைவோமா இருந்தால், இந்த கேட்டில் இதை நாம் சொல்லுவோம் ப்ரொசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பகுதிகளை நாம் சொல்லுவோம் உள்ளீடுன்னு சொல்லுவோம். அப்போ இன்புட்னு சொல்லலாம். இந்த பகுதிகளை நாம் அவுட்புட்னு சொல்லுவோம். பார்ப்பீங்களா இருந்தால் விளங்கும். எண்ட் ஆர் நாட் எந்த எல்லா தர்க்க வாயில்கள்லையுமே வெளியீடு 1 தான் காணப்படுது. ஆனால் உள்ளீடுகள் 1 விட அதிகமாக காணப்படலாம். இப்போ இந்த எண்டுக்கான படம் பார்த்த மாதிரி இருந்தால் இது உள்ளீடு, முறைவழியாக்கம் பகுதி அரைவட்ட மாதிரிகள் இருக்குது, வெளியீடுன்னு வருது. ஓர் படம் பார்ப்போமா இருந்தால் உள்ளீடு இது வளைந்த கோடுகளால் பட்டதாக இருக்குது, தேய்நிலை நிலா மாதிரியான ஒரு வடிவில் காணப்படுது, வெளியீடு 1 காணப்படுது. நொட்கேட்டில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, ஒரு இன்புட்டும் ஒரு அவுட்புட் காணப்படுது. அப்போ மற்ற வாயில்களுக்கு 2 அல்லது 3 இன்புட்ஸ் வரலாம், நொட்கேட்டுக்கு ஒரே ஒரு இன்புட் மட்டும்தான் வரலாம். இதை நாம் பார்த்துக்கணும். இப்போ இந்த இன்புட் நாம் வழங்கக்குள்ள இதை ஏ அல்லது பி அல்லது எக்ஸ் அல்லது ஒய் இப்படியான தெரியா கணியங்களில் நாம் இன்புட் கொடுப்போமா இருந்தால் அதன் வெளியீடை தான் நம்ம சொல்லுவோம் பூலியன்னு சொல்லி. அப்போ ஏ பின்னு இன்புட் எண்டுக்கு நாம் வழங்குவோமா இருந்தால் அதன் அவுட்புட் ஏ டாட் பின்னு வரும். அப்போ ஏ உடன் பி. ஓர் கேட்டில் நம்ம ஏ பின்னு சொல்லி இன்புட் வழங்குவோமா இருந்தால் அதன் அவுட்புட் ஏ இந்த மாதிரியான ஒரு அடையாளமும் பியும் வரும். நெக்ஸ்ட்டில் சக அடையாளம்னு சொல்லுவீங்க, ஆனால் இதை நாம் ஏ அல்லது பி அப்படி தான் நாம் சொல்லுவோம். நொட்கேட் அப்படிங்கிறது ஏ இன்புட்டாக இருந்தால் ஏ இந்த மறுதலையாக இருக்கும், ஏ இந்த நெகேஷன். இதை நாம் 2 வகையாக நம்ம எழுதி காட்டலாம். பாருங்கள், ஏ பார் இப்படி நாம் எழுதி காட்டலாம். இதுதான் இதோட பூலியனாக இருக்கும். அப்போ இந்த கேட்கான உண்மை அட்டவணை அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த உள்ளீடுகளை நம்ம 2 சுவிட்சாக எடுப்போமா இருந்தால், ஏ ஒரு சுவிட்சாகவும் பியை ஒரு சுவிட்சாகவும் நம்ம எடுப்போமா இருந்தால் இந்த ஏ டாட் பி அப்படிங்கிற வெளியீடை நம்ம ஒரு பல்பாக எடுக்கலாம். அப்போ 2 சுவிட்சை நாம் பயன்படுத்துகிற ஏ பி அப்படிங்கிற 2 சுவிட்சை நம்ம பயன்படுத்தி ஒரு பல்பை ஆன் ஆஃப் செய்கிற முறையை தான் இந்த உள்ளீட்டில் இந்த உண்மை அட்டவணையில் நாம் கவனிக்கிறோம். அப்போ 2 இன்புட் வருமா இருந்தால், 2 சுவிட்ச் வருமா இருந்தால் பைனரி இந்த 2ஆம் அடுக்கு நம்ம பார்க்கணும். பார்த்தா எத்தனை சந்தர்ப்பங்கள்னு வரும், 4 சந்தர்ப்பங்கள் வரும். நாம் நம்பர் சிஸ்டத்தில் படித்தோம், நம்பர் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஆர்டரில் 0 1 2 3ன்னு நாம் எழுதியிருக்கிறோம். இப்போ எழுதிட்டு நம்பர் சிஸ்டத்தில் நாம் கன்வெர்ட்டிங் படித்தோம், எண் மாற்றீடு அப்படிங்கிற ஒரு தலைப்பில். ஸோ 0 அடி 2 என்ன 0 தான் வரப்போகுது, அதை நம்ம எழுதுகிறோம். 1 அடி 2க்கு மாற்றின மாதிரி தான் 1 வரும். ஸோ முன்னுக்கு ஏங்கிற ஒரு இன்புட் இருக்கிறதால பியில் அந்த 1 போட்டுட்டு ஏல நம்ம 0 பண்ணுறோம். 2 அடி 10 2ல் அடி 2க்கு மாற்றுவோமா இருந்தால் 1 0 வருது. ஸோ 1 0ன்னு நாம் இங்கே நாம் இன்புட் கொடுக்குறோம். 3 அடி 2க்கு மாற்றுவோமா இருந்தால் 1 1ன்னு வரும். ஸோ 1 1ன்னு கொடுக்குறோம். இப்போ இந்த உண்மை அட்டவணை என்ன விஷயம் சொல்ல வருதுன்னா, என் கேட்டில் 2 சந்தர்ப்பங்களும் ஒன்றாக இருந்தால் மாத்திரம் வெளியீடு ஒன்றாக இருக்கும், மற்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் 0 இருக்கும். இதை தான் இந்த உண்மை அட்டவணை சொல்லுது. இதை நாம் ஒரு சர்க்கிட் ஒன்று வரைஞ்சி பார்க்குறோம். பாருங்கள், இதை பேட்டரி, பல்ப், சுவிட்ச். ஒரு சுவிட்சை ஆன் பண்ணாலும் பல்ப் வேலை செய்யாது. இங்கே நம்ம கனெக்ட் பண்ணலையே. ஸோ 2 சுவிட்சையும் ஆன் பண்ணால் மாத்திரம்தான் பல்ப் வேலை செய்யும்.
அப்போ இதுக்கான சர்க்கியூட்டாக இருக்குது. இதை தான் எண்டுன்னு சொல்லுவோம். எண்ட் கேட்டில் நம்ம பார்க்குற விஷயம். அடுத்ததாக ஓ கேட்டை பார்ப்போம். ஓ கேட்டுக்கான படம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்கள், ஓ கேட்டை பொறுத்த வரைக்கும் அதோட உண்மை அட்டவணை ஏக்கு என் கேட்டுக்கான 2 இன்புட், அதே மாதிரியான ஓ கேட்டுக்கும் 2 இன்புட். ஸோ அதே மாதிரி தான் உள்ளீடுகள் வரப்போகுது. எப்படி உள்ளீடுகள் வரும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். வெளியீடு மட்டும்தான் இதில் மாறப்போகுது. இதன் வெளியீடு எப்படி வரும்னா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் 1 இன்புட் இருந்தாலும் அல்லது எல்லா சந்தர்ப்பங்களும் இன்புட் இருந்தாலும் வெளியீடு 1 இருக்கும். இதான் ஓ கேட்டின் உண்மை அட்டவணை. இப்போ நாம் இதுக்கு 2 சுவிட்ச் வச்சுருக்கிறோம், ஒரு பல்ப் வச்சுருக்கிறோம். இப்போ பேட்டரியை பார்ப்போம். ஒரு சுவிட்சை ஆன் பண்ணாலும் பல்ப் வேலை செய்யும். ஸோ இந்த சுவிட்சை ஆன் பண்ணக்கலையும் பல்ப் வேலை செய்யும், இந்த சுவிட்சை ஆன் பண்ணக்கலையும் பல்ப் வேலை செய்யும், 2ஐயும் ஆன் பண்ணாலும் பல்ப் வேலை செய்யும். இதான் ஓ கேட்டாக இருக்கும். இப்போ நம்ம நாட் கேட்டை பார்ப்போம். நாட் கேட் ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு இன்புட் 1 அப்படியா இருந்தால் 2னுடைய ஓராம் அடுக்கு 2ஆக இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 2 0வும் 1ம். ஸோ கவுண்ட் பண்ணி பார்க்கல, முதலாவது 2வது, ஸோ 2ன்னு சொல்லி வருது. அப்போ இப்போ நாம் பார்ப்போம், இந்த 0க்கான பைனரி 0வாக தான் இருக்கும், 1க்கான பைனரி 1ஆக தான் இருக்கும். இதண்ட மறுதலை தான் இதண்ட விடையாக வரும். 0ன்னு சொல்லி வாரது 1ஆக இருக்க போகுது, 1ன்னு சொல்லி வாரது 0வாக இருக்க போகுது. இப்போ இந்த கண்டிஷன் என்ன சொல்ல வருதுன்னா, ஆஃப் நிலையில் இருந்தால் பல்ப் 1ஆக இருக்கும். அதாவது சுவிட்ச் ஆஃபாக இருக்கப்போ பல்ப் 1ஆக இருக்கும், சுவிட்ச் 1ஆக இருக்கப்போ பல்ப் ஆஃபாக இருக்கும். பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கனைக்குள்ள பேட்டரி இருக்குது, பல்ப் இருக்குது. இப்போ நம்ம இங்கனைக்குள்ள ஒரு ரெசிஸ்டர் ஒன்று வச்சுருக்கிறோம், தடை ஒன்று. ஸோ இந்த பக்கம் கரண்ட் சரியாக நமக்கு கிடைக்கிறதால, கரண்ட்டும் நியூட்ரல் லைனும் சரியாக கிடைக்கிறதால ஓட்டோவாக பல்ப் வேலை செய்யும். சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, பல்ப் வேலை செய்யும். பல்ப் சுவிட்ச் ஆன் பண்ணினமா இருந்தால் இப்போ இதில் இந்த ரெசிஸ்டர் இருக்கிறதால இல்லை கரண்ட் ஒரு பக்கத்தால் மெதுவாக தான் ஒரு பக்கத்தால் அனுப்பும். ஸோ ஏதாவது ஒரு கரண்ட் ஒரு பக்கத்தால் அனுப்பப்படக்கல, ப்ளஸ்ஸோ மைனஸ் ரெண்டுமே இதுக்குள்ளேயே ரவுண்ட் ஆகும். இந்த பக்கம் கரண்ட் பாஸ் ஆகாததால் இந்த பல்ப் ஒளிராது. இதுதான் இந்த கேட்ஸ் இந்த பேசிக்கான விஷயங்களாக இருக்கும். ரைட். இப்போ நாம் இதண்ட தொடர்ந்து நாம் பார்ப்போம். இந்த கேட்டில் நாம் ஒரு பூலியன் கோவை ஒன்று கொடுத்தா அதுக்கு நாம் எப்படி படம் வரையலாம் அப்படின்னு பார்ப்போம். இதை பாருங்கள், பூலியன் கோவை a + b டாட் a டாட் b பார் அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு தேவை a + b இருக்கிறதால இங்கனைக்குள்ள ஒரு கேட் ஒன்று தேவை, a டாட் b இருக்கிறதால இங்கனைக்குள்ள ஒரு கேட் ஒன்று தேவை. இது 2ஐயும் டாட் இருக்குது. ஸோ 3 கேட் நமக்கு தேவைப்படுது. இந்த பார் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு கேட் தேவை. ஸோ 4 கேட் நமக்கு தேவைப்படுது. இப்போ 2 இடத்துலையுமே என் மார்க் இருக்கிறதால, டொட்டி இருக்கிறதால இந்த 2ஐயும் நம்ம ஒரே கேட்டாக வரையலாம். ஸோ 3 கேட் நமக்கு தேவைப்படும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டாக மைண்டில் எடுத்துக்கிட்டு படம் வரைய ஆரம்பிக்கலாம். ஏபின்னு நாம் வகை குறிக்கிறோம். முதலாவது ப்ளஸ் இருக்கிறதால ஏக்கும் பிக்கும் ஓ கேட் ஒன்று வரைகிறோம். அவுட்புட் a + b வருது. ஆன்சர் ஓகே. ரெண்டாவது ஏயும் பியும் என் கேட் வருது. ஆனால் இந்த பி நொட் கேட் ஒன்று தேவைப்படுது. ஸோ மார்க் ஒன்று இருக்குது, நான் பி பார் இருக்கிறதால நொட் கேட் ஒன்று தேவைப்படுது. ஸோ முதலாவது பியிலேருந்து நாம் கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கிறோம், பி பார் எடுத்துட்டோம். ஸோ இந்த கேட் ஓகே. இப்போ இந்த ப்ளஸ் கேட்டோட இது எல்லாமே எண்ட் ஒன்று வந்தால் நமக்கான ஆன்சர் ஓகே. ஸோ a + bயோட a டாட் b பார் இதுக்கான படம். இதுக்கான உண்மை அட்டவணை எப்படி வரையலான்னு பார்ப்போம். a b இன்புட்டாக இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிக்குள்ள 2 இன்புட் வந்தால் 4 சந்தர்ப்பங்கள். ஸோ 4 சந்தர்ப்பங்கள்லாம் 0 to 3 வரைக்கும் எழுதுவோம். இந்த 3 இதுக்கான பைனரியை கண்டு இந்த இடத்துல நாம் எழுதியிருப்போம். ரைட். இப்போ நாம் இதண்ட முதலாவது சந்தர்ப்பம் a + bயை பார்க்க போகிறோம். முதலாவது கேட்கான அவுட்புட் a + b, அதாவது ஓ கேட் சொல்லுது ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் 1ஆக இருந்தாலும் அவுட்புட் 1 வரும். ஸோ இந்த இடத்துல 1 வருது இருக்கிறதால 1 இருக்கிறதால 1, 2 தடவை 3 இருக்கிறதால 1, ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் அல்லது 2 சந்தர்ப்பம், எல்லா சந்தர்ப்பங்களும் இன்புட் 1ஆக இருந்தாலும் அவுட்புட் 1ஆக இருக்கும். இங்கனைக்குள்ள இதுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ பி பாரை பார்ப்போம். பி 0வாக இருந்தால் இதண்ட மறுதலை நொட் கேட்டில் நம்ம படித்த விஷயம். ஸோ 0வாக இருந்தால் 1ஆக இருக்கும், 1ஆக இருந்தால் 0வாக இருக்கும், 0வாக இருந்தால் 1ஆக இருக்குது, 1ஆக இருந்தால் 0வாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 2ஐயும் பார்க்க போகிறோம். பார்ப்போம்.
இந்த ரெண்டையும் ஏஎம் சேர்த்து பார்க்க போகிறோம். 3A ஒன்று பி பார் ஏ ப்ளஸ் பி. இந்த மூன்றுலையுமே ஒன்று இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் ஒன்று வரணும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் 0 வந்தாலும் 0 வரும். ஸோ இங்கனைக்குள்ள 0 இருக்கிறதால 0, இங்கனைக்குள்ளேயும் 0 இருக்கிறதால 0, இங்கனைக்குள்ள 1 இருக்குது, ஏ ப்ளஸ் பிலையும் 1 இருக்குது, பி பார்லையும் 1 இருக்குது. ஸோ 1 சரி. இங்கனைக்குள்ள ஏல 1 இருக்குது, ஏ ப்ளஸ் பியில் 1 இருக்குது, பி பார் 0. ஸோ ஒரு தடவை 0 வந்துட்டதால 0. ஸோ இப்படி நாம் எழுதுவோமா இருந்தால் இதெல்லாம் இதற்கான உண்மையற்றமையாக இருக்கும். தேங்க்யூ.